ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வீல் அண்ட் ஐஎஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் ஆஃப் 19th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்துடலாம். இது வந்து மண்டே அண்ட் இதுக்காக நம்ம ஹிந்து பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிக்கல் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல். சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் சுயோமோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் டாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து நமக்கு முக்கியமான இஷ்யூ கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளோட எக்ஸாமில் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நமக்கு சுயோமோட்டோ காக்னிசன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இந்த நியூஸில் கொடுத்துருக்கிறது ஓகே. ஸோ சுயோமோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே முன் வந்து ஒரு கேஸை வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது எந்த விதமான பெட்டிஷனோ கம்ப்ளைண்ட்டோ இல்லாமல். இப்போ இந்த மாதிரி சுயோமோட்டோவா சுப்ரீம் கோர்ட்டால் கேஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பாலிட்டியில் இருக்குது. என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 129 இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இட் கேன் ஆக்ட் ஆஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அதை டீல் பண்ணுற ஆர்டிக்கிள் இது. ஆனால் இதுலேயே வந்து சுப்ரீம் கோர்ட் கேன் டீல்ஸ் வித் இட் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் வந்து கன்ஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பவருக்கு கீழே தான் இவங்க வந்து சுயோமோட்டோவா என்ன பண்ணிக்கலாம், கேஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க நினைக்கிறப்பெல்லாம் கேஸ் எடுத்துக்க முடியுமா இந்த மாதிரி சுயோமோட்டோ காக்னிசன்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக அப்படி எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, பட் யூஸ்வலாக அப்படி எடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நாட்டோட ஒரு பெரிய இஷ்யூ ஏதாவது வந்துச்சுன்னா தான் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சுயோமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 49 கேசஸ் வந்து சுயோமோட்டோவா எடுத்திருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் இருக்கு. இந்த 49 கேசஸ்ல மெஜாரிட்டி கேசஸ் வந்து ஃப்ரீக்வன்சி 2019, அதாவது கோவிட் பேண்டமிக் வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிகமான கேசஸ் வந்து சுயோமோட்டோவா எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த மர்டர் கேஸை வந்து சுயோமோட்டோவா எடுக்கிறாங்கல்ல, ஸோ இது மூலியமா நமக்கு வந்து என்ன மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சுயோமோட்டோவை எடுக்கிறதுனால ஒன்று இந்த கேஸில் வந்து இந்த இன்கொயரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்கொயரி வந்து வேகமாக நடக்கும். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆனதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை பண்ணுவாங்க. அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். இன்னொன்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டிவ்ஸ் வந்து கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டைம் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் இந்த ரெசிடென்ஷியல் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 36 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு, 42 ஹவர் ஷிஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் கணக்கில் போட்டு அங்கேயே தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனுக்கான டைரக்டிவ்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம். அண்ட் இந்த இஷ்யூ வந்து ஓவராலாக எடுத்துகிட்டு போய் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் இல்லை பாலிசி சேஞ்சஸ் கூட கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுயோமோட்டோ காக்னிசன்ஸாக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை எடுக்கிறனால இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ். ஓகே. ஸோ அதனால இதில் உங்களுக்கு ஐடியா இருக்கணும் வாட் இஸ் சுயோமோட்டோ காக்னிசன்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நெக்ஸ்ட் ஆர்டிகல், மலேசியன் பிஎம் அரைவிங் டுடே, ட்ரேட் பீப்புள் டு பீப்புள் லிங்க்ஸ் அண்ட் அஜெண்டா. ஓகே. ஸோ மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வராரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் தான். ஏன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் பெருசாக வந்து ஒத்து வராமல் போயிட்டு இருந்துச்சு இந்த ரீசெண்ட் டைம்ஸில். அப்போது இந்த விசிட்டை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷனில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விசிட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ண போகிறாங்க. அண்ட் முக்கியமாக மல்டி செக்டோரல் கோஆப்ரேஷன் அஜெண்டா வந்து சைன் ஆக போகுது. எதுக்காக அப்படின்னா ட்ரேடை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஸ்லாமிக் ப்ரீச்சர் டாக்டர் சாகிர் நாயக், இவரை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங் கேஸ் அண்டு ஹெய்ட் ஸ்பீச் ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் அக்யூசேஷனில் இவரை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இவர் வந்து மலேசியாவுக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ரீசெண்ட் டைம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிமாண்ட் இவரை வந்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணுறதுக்கு மலேசியாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஈவன் லாஸ்ட் டைம் வந்து ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் இதுக்கு முன்னாடி இருந்த மலேசியன் பிரைம் மினிஸ்டரும் மீட் பண்ணுறப்போ கூட நம்மளோட பிஎம் வந்து இதை ரெக்வெஸ்ட்டாக வச்சுருந்தாரு. ஸோ இந்த தடவையும் இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம பிஎம் சைடில் இருந்து மலேசியன் பிஎம்க்கு இந்த ரெக்வெஸ்ட் வைக்கப்படுமா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்குது. ஓகே. அண்ட் நம்ம இந்த ஆர்டிக்கலில் வந்து இனிமேல் ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வரலாம் கூடிய சீக்கிரம் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே. அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக இதை வந்து
இந்த இஷ்யூவை பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து ஒரு பேர்டோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதோட டைட்டில் வந்து ஃப்ளையிங் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேர்டு வந்து இஸ் கால் தி பயா வீவர்ஸ். தமிழில் வந்து நம்ம தூக்கணாங்குருவி அப்படின்னு சொல்லுவோம். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பொலிசஸ் பிலிப்பீனஸ். இந்த பிக்சரை எங்கே எடுத்திருக்காங்கன்னா குஜராத்தில் அம்ரேலியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேர்டை பற்றி சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பேர்டை நம்ம பொதுவாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் வந்து நம்ம இந்த பேர்டை காமனாக பார்க்க முடியும். இந்த பேர்டு வந்து எதுக்கு ஃபேமஸ்னா இதோட நெஸ்ட் பில்டிங் ஸ்கில்லுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்டுமே வந்து நெஸ்ட் வந்து பில்டு பண்ணும். ஆனால் அந்த பில்டு பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்கு அப்படின்னா மேல்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா மேல்ஸ் தான் நெஸ்ட் பில்டு பண்ணும். அந்த நெஸ்ட்டில் ஃபீமேல் பேர்டு வந்து என்ன பண்ணும், இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அது ஒத்து வந்துச்சுன்னா தான் இந்த பேர்டோட கோட்ஷிப்பில் இன்வால்வ் ஆகி அடுத்து வந்து எக்ஸ் வந்து லே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் பேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட ஹேபிட்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இது பொதுவாக கிராஸ்லேண்டில் தான் நம்ம பார்க்கலாம். கிராஸ்லேண்ட்லேயுமே இந்த தார்னியான வெஜிடேஷனில் தான் இது வந்து கூடு கட்டும். யாருமே அதில் சீக்கிரம் ரீச் பண்ண முடியாது. ஸோ முள்ளாக இருக்கணும். அண்ட் வாட்டர் பாடிக்கு மேலே கட்டும் பொதுவாக. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்னேக்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இதோட முட்டையை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சர்வைவல் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டான மரம், அதாவது பனைமரம், ஸோ இந்த மாதிரி மரத்தில் வந்து இது கட்டும். ஓகே, ஸோ இதோட IUCN ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகைனஸ். ஸோ பாலிகைனஸ் அப்படின்றது வந்து மேல்ஸ் வந்து மெனி ஃபீமேல்ஸை வந்து என்ன பண்ணும், மேட் பண்ணும், கோட்ஷிப்பில் இன்வால்வ் ஆகும். ஓகே, அதுதான் பாலிகைனஸ். ஓகே, அண்ட் இன்னொரு ஃபேக்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதுன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீஸில் தான் கூடு கட்டும். அதாவது நம்ம சொன்னோம்ல தார்னியான ட்ரீஸ். ஸோ இதுக்கு வந்து சில வெரைட்டியான ட்ரீஸ் இருக்குது. அந்த ட்ரீஸில் மட்டும்தான் இது கூடு கட்டுமே தவிர எல்லா ட்ரீலையும் கூடு கட்டாது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் ட்ரீ. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவோரஸ் பேர்ட். அதாவது சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும், இன்செக்ட்ஸையும் சாப்பிடும். அண்ட் இந்த வீவர் பேர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குறது வந்து இட்ஸ் அ பயா வீவர் பேர்டு. இந்த வீவர் பேர்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்று பயா, இன்னொன்று வந்து பிளாக் ஹெடட், இன்னொன்று வந்து பிளாக் பிரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்பீசிஸுமே இந்தியாவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியலில் வந்து லீட் ஆர்டிக்கலாக வந்திருக்கு, நியூ மைக்ரண்ட் ரியாலிட்டிஸ் இன் கர்நாடகாஸ் கிக் செக்டர் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து 2 ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. கிக் செக்டரில் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட இஷ்யூஸ் என்ன, கர்நாடகாவில் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அண்ட் இவங்க என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் லோக்கல் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குள்ள டைனமிக்ஸ் என்ன, அண்ட் லோக்கல் ரிசர்வேஷன் பில் வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்து அதை நிப்பாட்டினாங்க இல்லையா, அந்த பில்லோட பொட்டன்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கிக் செக்டர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், கிக் ஒர்க்கர்ஸோட கண்டிஷன்ஸ், இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக நிறைய ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஆர்டிக்கலில் என்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். அந்த பாயிண்ட்ஸை வந்து மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க, மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க, மல்டிபிள் ரீசன்னால மைக்ரேட் ஆகி இங்கே வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கர்நாடகா வந்திருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரி கம்பெனிஸில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ஃபுட் டெலிவரியா, டாக்ஸியா, இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அண்ட் இன்னொன்று வந்து சுச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிக் எக்கானமியில் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட மைக்ரேஷன் வந்து COVID-19க்கு அப்புறம் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களை வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டைம் ஃப்ரேம் கிடையாது, எந்த விதமான செக்யூரிட்டிஸும் கிடையாது. ஸோ இவங்க வந்து வல்னரபிள் கம்யூனிட்டியாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாறிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா பில்லு, இது வந்து இவங்களை டைரக்டாக இம்பாக்ட் பண்ணாட்டையும் இன்டைரக்டாக இம்பாக்ட் பண்ணும். எதனால இவங்களை டைரக்டா இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ள வரமாட்டாங்க லீகலி. அதனால இந்த பில் வந்து இவங்களை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு டிஃபைன்டு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து லீகலி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. அதனால இந்த பில் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா இருந்தாலும் இது இவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த லோக்கல் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது தானே இந்த பில்லோட ரேஷனல். அப்போ இந்த லோக்கல் பீப்புளெலாம் எதெல்லாம் பெட்டர் ஜாப்ஸோ அதில் போய் அவங்க வந்து ஜாயின் ஆகிக்குவாங்க. அப்போ இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
லோக்கல் பீப்புள் சூஸ் பண்ணாத அடிமட்ட ஜாப்ஸ்க்கு தான் போய் எண்ட் ஆவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து இன்டைரக்டாக இம்பாக்ட் ஆவாங்க. அண்ட் லோக்கல் பீப்புளுக்கு வந்து பெட்டர் சோஷியல் கனெக்ஷன் இருக்கும் அந்த ஏரியாவில், அதனால கூட இன்னும் பெட்டர் ஜாப்ல போய் லேண்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக சில இம்பாக்ட் இருக்கு, அதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் வி நீட் டு என்ஷூர் தம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, மைக்ரன்ஸ் வந்து தமிழ்நாட்டோட காவிரி டெல்டா ரீஜன், ஸோ இதில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டரில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட். ஸோ இந்த இஷ்யூவில் எம்ஜிஎன்ஆர்ஏகோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, லோக்கல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸோட டைனாமிக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ விசிபிள் லேபர் ஷார்ட்டேஜ் இந்த காவேரி டெல்டா. ஸோ எதனால் வந்து லேபர் ஷார்ட்டேஜ் வந்து காவேரி டெல்டா ரீஜனில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தே ஆர் நாட் ரெடி டு டூ அ ஃபார்மிங். ஸோ அதனால் இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாருன்னா அவருக்கு அடுத்து எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை எடுத்து பண்ணுறதுக்கு. அதனால லேபர் ஷார்ட்டேஜ் வந்து வருது. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் லேபர், மைக்ரண்ட் லேபர், பர்டிகுலர்லி வெஸ்ட் பெங்கால், பீகார். ஸோ இங்கேருந்து அதிகமாக வந்து மைக்ரண்ட் லேபர்ஸாக உள்ளே வர்றாங்க, இந்த லேபர் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட லோக்கல் ஃபார்மர்ஸுமே இவங்களை வந்து ரெடியாக இருக்காங்க இவங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு. எதனாலனா இவங்க வந்து ரொம்ப லோ வேஜஸ் வந்து வாங்குறாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடியும் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிக்கலில், எப்படி வந்து லோக்கல் ஃபார்ம் ஒர்க்கர்ஸை காட்டிலும் இவங்க வந்து எஃபிஷியண்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ஓகே, அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த லோக்கல் லேபர் அண்ட் ட்ரேட் யூனியன்ஸு அவங்களோட இன்வால்மெண்ட்டு, அவங்களோட இம்பேக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய விஷயமா மாறி இருந்திருக்கும். இப்போ கிக் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்களேன், யூஸ்வலாக வந்து இந்த ஓலா அண்ட் ஊபர், ஆட்டோ டிரைவர், பைக் டாக்ஸி இவங்களுக்கு அகேன்ஸ்டாலாம் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மறைச்சு நிற்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்குன்னு இப்போ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு ஒரு யூனியன் மாதிரி தான். அப்போ ஒரு சம் ஷார்ட் ஆஃப் அஜிடேஷன் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது இல்லை, அந்த மாதிரி ஒரு அஜிடேஷன் வந்து இங்கே நடக்கலை, இன்னுமே எதுவுமே பெருசாக நடக்கலை. எதனால் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுறப்போ அக்ரிகல்ச்சரில் யூனியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இது ஒரு பாயிண்டாக இந்த ஆர்டிக்கலில் வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொன்று வந்து இந்த டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஏகா, அதாவது 100 Day எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளேம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து கேரண்டீடாக அவங்களுக்கு இன்கம் கிடைக்கிறனால இந்த வேலைக்கெலாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்கள வர வைக்க அட்ராக்ட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து வேஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வரமாட்டாங்க. திஸ் வில் லீட் டு தி லேபர் ஷார்ட்டேஜ். அப்போ இந்த ஸ்கீமையுமே இந்த லேபர் ஷார்ட்டேஜுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஓகே, அது போக லோக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லேபர் டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்கனைசேஷன், நிறைய மிஷின்ஸ் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் லேபர் வந்து தேவைப்படாமல் போகும். மிச்சம் இருக்கிற லேபரும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், மைக்ரண்ட் லேபர்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிக்குவோம். அப்போது தேர் இஸ் அ லேபர் ஷார்ட்டேஜ் அண்ட் எம்ஜிஎன்ஆர்ஏகா அண்ட் மெக்கனைசேஷன், இது எல்லாமே சேர்ந்து இந்த லேபர் டைனாமிக்ஸை வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ். ஸோ சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் கூட நம்மளோட அக்ரிகல்ச்சரோட இந்த இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு மெயினான காரணம் தமிழ்நாட்டில் வந்து பெட்டர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் மைக்ரேஷன் ஒரு காரணம். அண்ட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸாக சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் வந்து கேஸ்ட் டைனாமிக்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் லேபர் ஜாப்ஸில் வந்து கன்ஃபைன் பண்ணப்பட்டிருப்பாங்க சோஷியலி, இவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தே ஹேவ் த பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வர்றப்போ அந்த ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ இருந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் போய் என்ன பண்ண மாட்டாங்க, போய் விழுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கேஸ்ட் டைனாமிக்ஸ் கூட இந்த லேபர் ஷார்ட்டேஜுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.